தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ரொஃபஷனல் செல் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் திரு சுந்தரராமன் அவர்களே, அனைத்து பிரிவுகளுடைய இணை அமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களே, இந்த ப்ரொஃபஷனல் செல்லினுடைய மாநிலத்துடைய நிர்வாகிகள் திரு ராஜமாணிக்கம், சிவகுமார், ரங்கசுவாமி, கார்த்திக், ராஜராஜன், கண்ணாயிரம் மற்றும் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் ராகவ், அர்ஜுன், குமார், ராஜவேலு, சிவபாலன், இந்திரா ஜெயின், காளீஸ்வரன், திருச்சி நகரத்தினுடைய பொதுச் செயலாளர், மாவட்டத்தினுடைய தலைவர், ப்ரொஃபஷனல் செல்லுடைய மாவட்ட தலைவர் சரவணன், டிஎன் டைலாக்ஸினுடைய ஸ்ரவன் மற்றும் நமக்கு இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் ஆனந்த் ரங்கராஜ் அவர்களே, ரங்கராஜ் பாண்டே அவர்களே, திரைப்பட நடிகை கஸ்தூரி அவர்களே, ஏனைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் 30 பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு பிரிவு ப்ரொஃபஷனல் செல். இந்த பிரிவுகளுடைய இத்தனை பிரிவுகள் அமைப்பதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சி வெறும் அரசியல் கட்சி அல்ல. இதனுடைய கொள்கை சித்தாந்தம் பல மட்டத்தில் எல்லாருக்கும் போய் சேரணும் என்பதற்காக இது போன்ற பல பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் பிரிவு இருக்கிறது, மருத்துவ பிரிவு இருக்கிறது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிரிவு இருக்கிறது, அன்ஆர்கனைஸ்ட் லேபர் அவர்களுக்கான பிரிவு இருக்கிறது, நெசவாளர்களுக்கான பிரிவு இருக்கிறது, கலை கலாச்சார பிரிவு இருக்கிறது. இப்படி நிறைய பிரிவு இருக்கு. எல்லா மட்டத்திலையும் தேசிய சிந்தனை போய் சேர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இத்தனை பிரிவுகளும். அதன் அடிப்படையில் ப்ரொஃபஷனல் செல் தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் வல்லுநர்களை பாரதிய ஜனதா கட்சியிலே இணைக்க வேண்டும், இந்த நாட்டிற்கு ஆதரவாக தேசியவாதிகளை இங்கு இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு சமயத்தில் சென்னை மரீனா கடற்கரையில் மிகப்பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டை ஆதரித்து. ஆனால் அங்கே நடைபெற்ற செயல்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு எதிரான செயல்களாக இருந்தது. சில இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள் தமிழ்நாடுனா வேற, இந்தியாவுனா வேற மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு என்றைக்குமே தேசியத்தின் பக்கம். கார்கில் யுத்தத்தில் அதிகமாக நிவாரணம் வழங்கிய மண் தமிழ்நாடு. பல விஷயத்தில் சொல்லலாம், தமிழ்நாடு என்றைக்குமே தேசியத்தின் பக்கம்தான் இருந்து கொண்டிருக்கிறது, இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆனால் சில பிரிவினைவாத சக்திகள் தமிழ்நாட்டில் ஓங்கி குரல் கொடுப்பதனால ஏதோ தமிழ்நாடு என்னமோ இந்தியாவுக்கு எதிராக, தேச அந்த நலன்களுக்கு எதிராக தனித்தமிழ்நாடுன்னு பேசுவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது காரணமாக அதுதான் தமிழ்நாட்டுடைய குரல் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது அல்ல. தமிழ்நாடு தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று போற்றுகின்ற தமிழ் மக்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மக்கள் எல்லாம் யாரும் நாங்கள் இருக்கிறோம், தேசியவாதிகள் நாங்கள் இருக்கிறோம். இவன் குரல் அதிகமா பேசுறதுனால அதுதான் தமிழ்நாடு அல்ல. அதுக்கு தமிழ்நாட்டுடைய அட்ரஸ் அதல்ல. தமிழ்நாட்டுடைய அட்ரஸ் தேசியம். பாரத நாட்டின் மீது அக்கறை கொண்டு, அதனுடைய வளர்ச்சியில அக்கறை கொண்ட மக்கள் 99% நாங்க இருக்கோம் அப்படின்னு காட்டுற அத்தனை பேரையுமே ஒருங்கிணைக்கின்ற வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை செல்லும் செஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே உலகமே பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையில இருக்கும் பொழுது 7% ஜிடிபி growth
உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. 2014 பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி மத்தியிலே தொடங்கும் பொழுது fragile 5 countries, இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சுக்கு நூறாக உடைகின்ற தருவாயில் இருக்கிற 5 நாடுகள் பட்டியல இந்தியா இருந்தது. ஆனால் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதார வரிசையிலே 10வது நாடாக இருந்தது 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது. ஆனா இன்னைக்கு 4வது நிலையில எட்டப்பட்டிருக்கிறது. 4வது நிலையில 7% ஜிடிபி. இப்படி பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்றார், அவமானமா இருக்கு. பல நாடுகளில் போய் நாங்கள் கடன் கேட்கும் பொழுது, இன்டர்நேஷனல் ஏஜென்சி கிட்ட போய் பணம் கேட்கும் பொழுது அவங்க போடுற கண்டிஷன்லாம் எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது. கடனை பெறுவதற்காக என்னென்னமோ எங்களை கஷ்டப்படுத்துறாங்க. நானும் அசீர் முனீர் அவர்களும் போகும்பொழுது அவமானங்களை சந்திக்கிறோங்கிறார். அது நம்ம நாட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டுடைய நிலைமை. ஆனால் நம்முடைய நாடு, உங்களுக்கெல்லாம் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பெரியோர்களே. 1990 விபி சிங் அரசு முடிந்த பிறகு சந்திரசேகர் அரசாங்கம் சிறிது காலம் இந்த நாட்டை ஆண்டு வந்தது. சந்திரசேகர் அவர்களுடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது யஷ்வந்த் சின்ஹா நிதியமைச்சர். நம்ம நாடு வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியவில்லை என்பதற்காக தங்கத்தை அடமானம் வச்ச நாடு நம்ம நாடு. ஆனால் இந்தியாவிலே இப்ப அந்நிய செலாவணி கையிருப்பு எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் பொருளாதாரத்துல பெரிய மாணவனா இல்லைன்னாலும் கூட கொஞ்சம் ஆர்வம் மிகுதியால் சிலதெல்லாம் பார்ப்பேன். பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் எப்படி இருக்கு, சைனா எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, பாகிஸ்தானோட இன்னைக்கு இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 2 வாரத்துக்கு தான் ஓடும் பெட்ரோல் டீசல் வாங்கறதுக்கெல்லாம். 16வது நாளுக்கு பெட்ரோல் வாங்கணும்னா இன்னைக்கு சம்பாரிச்சாகணும் இந்த வாரம் அவங்க. ஆனா இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு 60 லட்சம் கோடி. 60 லட்சம் கோடி. உங்களுக்கு அதே விபி சிங் அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போறேன். அன்னைக்கு நம்மளுடைய நாட்டுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் 5000 கோடியாக இருந்தது. இன்னைக்கு நரேந்திர மோடியுடைய ஆட்சியில அனைத்து துறைகளிலுமே சாதித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த துறையை எடுத்து பாருங்க. ஒரு அமைச்சரோடு நான் கார்ல பயணிக்கும் பொழுது கேட்டேன், ஒரே டிராபிக் ஜாமா இருந்தது சென்னையில். அப்ப கேட்டேன், நீங்க இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் போறீங்க, எத்தனையோ நகரங்கள்ல, கிராமங்கள்ல, மாநகரங்கள்ல சுற்றுப்பயணம் போறீங்க, எந்த நகரத்துல டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், பொதுவா இந்தியாவில் அதிகமா டிராபிக் ஜாம் இருக்கிற இடம் சொன்னா பெங்களூரு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு எல்லா நகரங்களுமே அப்படித்தான் கொஞ்சம் இருக்கு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா நகரங்களிலும் ஏதோ ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்து கொண்டே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், சாலை விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, புது சாலைகள் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி என்று இந்தியா முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல பல மாற்றங்களை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல உடனே முடிஞ்சிடும். ரஷ்யா பெரிய கண்ட்ரி, உக்ரைன் சின்ன கண்ட்ரி. அந்த யுத்தம் உடனே முடிஞ்சிடும். நாங்க 3 வருஷம் 4 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. நம்முடைய யுத்தம் வெறும் 7 நாட்கள்ல முடிஞ்சது. பாகிஸ்தானோட யுத்தம். நான் கூட ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஒரு ஆர்வ மிகுதியில கேட்டேன், இது செக்யூரிட்டி ஆங்கிள் நான் இதெல்லாம் கேட்கலாமா, நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது கேட்கலாமான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, நம்ம நல்லா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டேன். என்ன இப்படி கேட்டுட்ட? இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தான்ல ஒரு மலையில போய் விழுது. அது ஏதோ பாகிஸ்தான் ஏர்பேஸ் நினைச்சு பார்த்தா அது அமெரிக்காவுடைய அந்த அணு ஆயுத கிடங்காக கீழே இருந்திருக்கிறது. அங்கே பதுக்கி வச்சிருக்கான் அவன். எல்லாம் வெடிக்குது. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. யுத்தம் முடிந்த அடுத்த 2-3 நாள்ல பாகிஸ்தான்ல எங்கு பார்த்தாலும் நில அதிர்வுகள் ஏற்பட்டது. எல்லாம் இந்த நில அதிர்வுகள்லாம் இதுதான், இது வெடிச்சதுதான். அதனாலதான் ஓடி வந்துட்டான் அமெரிக்காக்காரன். இன்னைக்கு இந்த நாட்டை எல்லை பகுதியில ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், எந்த மாநிலத்தினுடைய எல்லை பகுதி, அடுத்த கிராமம் பாகிஸ்தான், இந்த கிராமம் இந்தியா.
அப்படி இருக்கும் பொழுது கூட இந்தியா அந்த எல்லையில இருக்கிற கிராமங்கள்ல பாகிஸ்தானுடைய எந்த வெறும் துப்பாக்கியினுடைய தோட்டா கூட உள்ள விழாம இந்தியாவை பாதுகாத்தவர் நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா நம்ம அடிச்சதுங்க அந்த பயங்கரவாதியுடைய வீட்டுக்குள்ள, அவன் எந்த ரூம்ல, அவன் பெட்ரூம்ல, அவன் எந்த சேர்ல உட்கார்ந்து அதை போய் அடிச்சாங்க. இங்க இந்த ப்ரிசைஸ்லி அடிச்சோம் நம்ம. இந்த மாதிரி இந்திய எல்லைகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது நரேந்திர மோடியுடைய ஆட்சியில். பொருளாதாரம் வளர்ந்த பொருளாதாரமாக மாறி இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில். பட்ஜெட்டை சொல்லும் பொழுது பாருங்க, இந்த ஒரு வருஷத்திலேயே 12 லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன், டாக்ஸ் எக்ஸம்ஷன். கூடவே ஜிஎஸ்டில பாருங்க, எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போன் வந்தது. போன் வந்து அந்த போன்ல பேசினவர் சொன்னாரு, மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டில 4 அடுக்கு இருந்த அந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தை 2 அடுக்கா மாற்றிச்சு. இது ரிஃபார்ம் இல்லைங்க, இது ரெவல்யூஷன் அப்படின்னு அவர் போன் பண்ணி சொல்லிட்டு, இதற்காக மத்திய நிதி அமைச்சருக்கு நான் பாராட்டு கூட்டம் நடத்தணும்னு விரும்புறோம், நாங்க நீங்க தேதி வாங்கி கொடுங்க. நான் நிதி அமைச்சர்கிட்ட பேசினேன். அவங்க கேட்டாங்க, அவரா சொன்னாரு? அவர்தாம்மா சொன்னாரு, நீங்க வாங்க, கோயம்புத்தூர்ல பாராட்டு கூட்டம் நடக்குது, போறோம். நானும் இருந்த அந்த கூட்டத்தில், ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். அவர் மேடையில சொல்றாரு, எங்க கிட்ட 28 லட்சம் வியாபாரிகள் உறுப்பினராக இருக்கிறாங்க, ஆனா நிர்வாகிகளை மாத்திரம் இங்க கூப்பிட்டுருக்கோம், அவ்வளவு பேரை கூப்பிட முடியாதுன்னு 10,000 பேரை மாத்திரம் கூப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. அது 10,000க்கு மேலதான் இருக்குது. பிரம்மாண்டமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கன்னு பிஜேபி காரன் கோஷம் போறது போய் அத்தனை வியாபாரிகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கிறான். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்கிறாங்க. இந்த போனை 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தொலைபேசியில கான்டாக்ட் பண்ணது யார் தெரியுமா? வியாபார சங்கங்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்கள் கூப்பிட்டார். விக்ரமராஜா யாருன்னா, அவருடைய மகன் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏ. அவர் இன்னைக்கு காலம் தமிழ்நாட்டிலே மாறிக்கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல பிரதமர் வராரு, இயற்கை வேளாண்மை அது குறித்த ஒரு கருத்தரங்கம். என்கிட்ட ஒருத்தர் அங்க இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ நம்ம கட்சியில இருக்கிறாரு, போன் பண்ணாரு, எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பேசுங்க. நடத்துவது PR பாண்டியன் நடத்துறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனோநிலையில் இருப்பவர். அவர் நடத்துற கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் வராரு, எப்படியாவது கூட்டத்தை நிறுத்துங்க, நீங்க எங்கேயா PMOல பேசுங்க. எனக்கும் அது சரின்னு தான் பட்டது. ஏன்னா பாண்டியன் அவர்கள் தொலைக்காட்சி விவாதத்தில் என் கூட எக்கச்சக்கமா சண்டை போட்டிருக்கிறார். சண்டை போட்டது மாத்திரம் இல்ல, நம்முடைய அரசாங்கத்தை குறை சொல்றது தப்புன்னு சொல்லல, பிரதமரை நேரடியா தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணியிருக்கிறார் பல நேரங்கள்ல. எனக்கு அவருக்கு முட்டி இருக்கு சண்டை. நான் ஏதோ சொல்லி பார்த்தா எதுவும் நடக்கல. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார். பிரைம் மினிஸ்டர் வராரு, இவர் மேடையில் இருக்கிறார். கடவுளே, பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல இவரை உட்கார வச்சிடக்கூடாதே, கொஞ்சம் தூரமா உட்காரட்டும்னு பார்த்தா அதே மாதிரி பரவாயில்ல, 4 சீட் தள்ளி உட்கார வச்சாங்க. கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இறைவா, இவரை பேச விட்டுறக்கூடாது, பேசினா இவர் பிரைம் மினிஸ்டர் ஏதாவது மேல உட்கார்ந்து இவர் திட்டிட போறாரு, ஏதாவது சொல்லிட போறாரு அப்படின்னு சொல்லு ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். இப்பொழுது PR பாண்டியன் அவர்கள் பேசுவார்கள்ட்டாங்க. திக்கு திக்குங்குது எனக்கு. ஆனால் அந்த PR பாண்டியன் எப்படி பேசினார் தெரியுமா? இன்றைக்கு ஜல்லிக்கட்டில் நடக்குது என்று சொன்னால், தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? பிரதமர் நரேந்திர மோடிங்கிறார். காவிரி பிரச்சனை 100 கால பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம்? முன்னாடி எல்லாம் டிவியில சண்டை போடும்போது மோடி தான் காரணம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு பேசினார், இன்னைக்கு காவிரி பிரச்சனை தீர்த்ததுக்கு யார் காரணம்? நரேந்திர மோடி காரணம்னார். தமிழ்நாட்டில் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. திருச்சிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். டெல்லியில கோமரத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க விவசாயிகள். அதுல ஒரு குரூப்ல ஒருத்தர் என்கிட்ட பேசியிருந்தார், இப்பெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எந்த விவசாயம் ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, மத்திய அரசாங்கத்துடைய ஆர்ப்பாட்டத்துக்கு. ஏன் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எல்லாரும் சொல்றாங்க பிரதமர் எங்களுக்கு 6,000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கிறாரு, வருஷம் கொடுக்கிறாரு பிரதமர், அவருக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்றீங்க, வரமாட்டோன்னு சொல்றாங்க.
காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது என்பதுதான் இதெல்லாம் உணர்த்துகிறது. இன்றைக்கு ப்ரொஃபஷனல் செல்லோட கூட்டத்தில் இத்தனை பேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்கிறீங்க என்பதே உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்களெல்லாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஆதரிப்பது என்பது தேசத்தை ஆதரிக்கிறதுன்னு அர்த்தம். தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பேசுறதுக்கு. எங்கெல்லாம் இல்லாட்டி நான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தேவை. வித் யுவர் பர்மிஷன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நினைப்பு எனக்கு வருது. 1992 டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தார். அப்ப பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சொன்னார்கள், டெல்லியில இருக்கிற லால் சௌக் மைதானத்தில் யாராவது தாய்ப்பால் குடித்த இந்தியனா இருந்தா தேசிய கொடி ஏத்திடுற பார்க்கலாம். அப்பொழுது டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி சொன்னார், நான் ஏத்துறேன், பாரதிய ஜனதா கட்சி ஏத்தும். கூட தளபதி யார்? நரேந்திர மோடி அவர்கள். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் யாத்திரை போறாங்க. அப்படி யாத்திரை போகும்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாநிலத்துடைய தலைவர்கள் வந்தாங்க, தொண்டர்களை சந்திச்சாங்க. எங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது வந்த மாநில தலைவர், ஒரு மாநிலத்துடைய நிர்வாகிகள் வரும்பொழுது ஒரு விஷயத்தை கேட்டாங்க, யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்களோடு டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களோடு லால் சௌக் மைதானத்தில் காஷ்மீர்ல தேசிய கொடியை ஏத்த போகிற அந்த ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்று சேர்ந்து கொள்கிறீர்கள், நீங்களும் வரீங்க அப்படின்னு கை தூக்குங்க அப்படின்னாங்க. யாரெல்லாம் கை தூக்கினாங்க? நிறைய பேர் கை தூக்கினாங்க. நாங்களும் கை தூக்கினோம். இந்தாங்க ஒரு ஃபார்ம் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம்ல என்ன தெரியுமா போட்டிருந்தது? நான் காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனை எனக்கு நன்றாக தெரியும். நான் இந்த யாத்திரை, ஏகதா யாத்திரை, ஒற்றுமை யாத்திரை டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி மேற்கொள்ளுகின்றார். அவரோட கூட போய் அங்கே ஜனவரி 26ஆம் தேதி தேசிய கொடி ஏற்றுகின்ற வைபவத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் காஷ்மீர்ல இருக்கிற நிலைமை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய உயிருக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அது என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர வரேன்னு கையெழுத்து போட்டு, என்ன செத்தாலும் பரவாயில்லன்னு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு போட்டோம். இப்படி கையெழுத்து போட்டு இந்தியா முழுவதும் ஜனவரி 24 ஜம்முல 26ஆம் தேதி தேசிய கொடி ஏத்த போறோம். 24ஆம் தேதி ஜம்முல கூடியிருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. நாளன்னைக்கு கொடியேற்றணும். தலைவர் முரளி மனோகர் ஜோஷி ஜம்மு வந்தார். தளபதி, அப்பொழுது அவருக்கு கூட அந்த யாத்திரைக்கு பொறுப்பாளராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் வந்தார்கள். மிலிட்டரியிலிருந்து ஆர்மி ஆபீசர்ஸ் வந்தாங்க. தலைவரை பார்த்தாங்க. எங்க கிட்ட உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு யாத்திரையை கைவிடுங்கள். நீங்க ஜனவரி 26ஆம் தேதி அங்க போய் கொடி ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாது? நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்றீங்க. ஜம்மு ஹைவே முழுக்க, ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவே முழுக்க கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆகும்னே தெரியாது. பல இடங்களிலே கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இல்ல, நான் போயே தீருவேன் தலைவர். அப்பனா ஒன்னு சொல்றோம், ஆர்மி ஹெலிகாப்டர்ல உங்களை கூட்டிட்டு போறோம், நீங்க வாங்க, நீங்க வந்து ஏத்துங்க. எங்க தொண்டர்கள், தயவு செஞ்சு தொண்டர்களை கூப்பிட்டு வராதீங்க, எங்களால பாதுகாப்பு தர முடியாது, நீங்க மட்டும் வாங்க. தலைவர் எல்லா தொண்டரும் போனா பரவாயில்ல, 10 லட்சம் பேர் செத்தா பரவாயில்ல, கொண்டு போக முடியும். போனார். அங்க கொடி ஏத்தி கொண்டிருக்கிறார். ராக்கெட் லான்ச்சஸ் பறந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த லால் சௌக் மைதானத்துல தேசிய கொடியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சொன்ன தேதியில, பயங்கரவாதிகளுக்கு சவால் விட்டு சொன்ன தேதியில, ஆண்மகனா இருந்தா ஏத்துறான்னு சொன்னா பாருங்க, அங்க ஏத்தினது பாரதிய ஜனதா கட்சி கொடி. தொண்டர்கள்லாம் கோவம். 10 லட்சம் பேர், நாங்க தான் செத்தா பரவாயில்லன்னு தான் வரோங்கிறோம், எங்களை ஏன் கூட்டிட்டு போல அப்படின்னு தலைவர் மேல கோவம். எந்த தலைவர் பரவாயில்லன்னு ஏத்துக்க முடியாத? திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அவருடைய உயிர் நமக்கு முக்கியம். இது எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்தது. அதற்கு பிறகு பல தேர்தல்கள் வந்தது. பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு காஷ்மீர்ல 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க. இப்ப ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, எந்த லால் சௌக் மைதானத்திலே நீ தேசிய கொடி ஏத்தி பாடுறானோ அந்த லால் சௌக்ல எல்லா கடைகளிலும் தேசிய கொடி, நகரம் முழுக்க தேசிய கொடி,
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுக்க தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. ஏன்? பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 25 பேர் வெற்றி பெற்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி அங்கே தன்னை நிறுத்திக் கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக உருவாகியது. அங்கே தேசியம் மலர்ந்தது. அதே போலதான் தமிழ்நாட்டில். நான் உங்ககிட்ட எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றது, நீங்களெல்லாம் வாருங்கள். அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் தனி தமிழ்நாடுன்னு பேசுறவன் இந்தியா வேற தமிழ்நாடு வேற என்று பேசுறவுடைய அவர்களெல்லாம் இன்றைக்கு வீழ்த்தப்பட வேண்டியவர்கள். ஜனநாயக ரீதியாக இந்த கும்பல் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதனால அரசியல் கட்சினா யாரோ சாதாரணமா இருக்கிறவங்க இல்ல, படித்தவர்கள், பண்பாளர்கள், பெரிய மனிதர்கள் அத்தனை பேருமே வர வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் எப்படி பெரிய பெரிய படித்தவர்கள்லாம் உள்ளே வந்தார்களோ, இங்க தமிழ்நாட்டில் இது தேசியத்தின் பக்கம் இருப்பது என்று காட்ட வேண்டும். இந்தியா இன்னைக்கு எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறதோ அதே போல தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு நல்ல நிலைமையில இந்த ஆட்சி அதிகாரங்கள் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.